வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். இன்னைக்கு நம்ம சீரியல்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னா, நம்ம நந்தினி குக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை சூர்யா சார் வந்து ஓபன் பண்ணாரு இல்லையா? அந்த கம்பெனி தான் சுந்தரவெளி கம்பெனியோட ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து வாங்கியிருக்கு. ஃபர்ஸ்ட் த பெஸ்ட் கம்பெனிங்கிற அவார்டு வாங்கியிருக்கு. எப்படி வந்து இந்த அவார்டு வாங்கிச்சு, இதெல்லாம் பார்த்து நம்ம சுந்தரவெளியில் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு இந்த வீடியோவை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல்லாக பாருங்க. அப்போதான் இந்த வீடியோவில் என்ன வரப்போகுதுங்கிறது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிட்ட இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி வந்து போன எபிசோடில் வந்து நம்ம சூர்யா சார் வந்து சுந்தரவெளி மேம் எல்லாருமே வந்து அந்த இடத்துல இருப்பாங்களா, அவங்கக்கிட்ட நம்ம சூர்யா சார் வந்து சவால் விட்டுருப்பாங்க. நான் வந்து நந்தினிஸ் குக்கர்ஸ்னு வந்து நான் கம்பெனி வந்து ஓப்பன் பண்ண தான் போகிறேன், உங்களால் முடிஞ்சால் தடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் வந்து சேலஞ்ச் விட்டுருப்பாங்க. உடனே வந்து சுந்தரவெளி ஹரிதா வந்து என்ன பேசியிருப்பாங்கன்னா, டே என்ன வேணா, சுந்தரவெளி மேம் வந்து சூர்யா பற்றி பேசியிருப்பாங்க. டே என்ன வேணா ஸ்டார்ட் பண்ணிக்கோ, ஒன்னால அப்படிலாம் வந்து வர முடியாது, எனக்கு சேலஞ்சும் நீ வர போறியா, அதுவும் இந்த டப்பா மண் குக்கரை வச்சு நீ எனக்கு வந்து மேலே நீ வர போற, முடிஞ்சதை பண்ணுடா, உனக்கு முடிஞ்சதை பண்ணுடா அப்படின்னு சொன்னோடனே சூர்யா சார் வந்து தாய்க்கோளமே, உனக்கு என்னை பற்றி தெரியாதுல்ல தாய்க்கோளமே, நான் வந்து உனக்கு போட்டியா நான் வந்து கம்பெனி ஓப்பன் பண்ண தான் போகிறேன், அதை நீ பார்க்க தான் போகிற, 5000 டன் கணக்கில் வந்து பேட்டர்ன்ஸ் ரெடி ஆகி எனக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, அதுவும் ஃப்ரீயாக நிறையா கம்பெனிஸும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எப்படியோ நான் முன்னேறது பார்க்க தான் போகிறேன், இந்த விஷத்துக்கு வயிறு எரிய தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் வந்து ஒரு கெத்தான சவால் விட்டுட்டு போயிடறாங்க. அதே மாதிரியே சூர்யா சார் வந்து அடுத்த நாள் வந்து கம்பெனி ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க ஆர்டர் பண்ணி எல்லா பேட்டர்ன்ஸ்லேயும் அந்த மண் குக்கர்ஸ் வந்து இறங்கினோடனே டன்னாக இறங்குது. அதுன்னு பார்த்து இந்த சூர்யா சார் ஆரம்பிக்கிற கம்பெனி இருக்குல்ல, அது வந்து நம்ம சுந்தரவெளி மேமோட கம்பெனிக்கு கொஞ்சம் நியர்பையில் தான் அந்த கம்பெனி வந்து இருக்குது. நியர்பையில் இருக்குது. அப்போ உடனே வந்து இந்த கம்பெனியில் இருக்கிற நம்ம சுந்தரவெளி மேம் வந்து சூர்யா சாருக்கு வந்து அந்த கம்பெனியில் நந்தினி குக்கர்ஸுங்கிற போர்டே வந்து மாட்டிக்கிறாங்க. கல்யாணமும் அந்த இடத்துல இருக்காங்க. கல்யாணத்துக்கிட்ட சூர்யா சொல்கிறாங்க, வா கல்யாணம் எடு இந்த போர்டை மாட்டு அப்படிங்கிற மாதிரி. அதோட ரொம்ப ஹாப்பியாக வந்து போர்டெல்லாம் மாட்டி கம்பெனி வந்து பெருசாகவே வந்து செம்மையாக அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. சுந்தரவெளி கம்பெனி எவ்வளோக்கு அட்ராக்டிவாக இருக்கும், அதே மாதிரி ஆப்போசிட்டில் நம்ம சூர்யா வந்து நம்ம நந்தினிஸ் குக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் அவ்வளோ அட்ராக்டிவாக வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அங்கே வந்து நிறைய திங்ஸ் அந்த குக்கர்ஸ் வந்து இறங்குது. இதை நம்ம சுந்தரவெளி மேம் வந்து கம்பெனிக்குள்ளே போகும்போது அவங்க வந்து காரில் வந்து இறங்குறாங்க. காரில் வந்து இறங்கிட்டு கம்பெனிக்குள்ளே போகிறதுக்காக போகும்போது இங்கே வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இந்த இறங்கினதான் அதோட சூர்யா வந்து வேணுட்டே வந்து சுந்தரவெளி மேம் வரும்போது, நந்தினி எவ்வளோ குக்கர்ஸ் பார்த்தியா, உன்னோட மொத்த ஐடியாஸ் நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து நந்தினியை வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது சுந்தரவெளிக்கு வந்து எப்படி வெறுப்பாகும்னு தெரியும். சுந்தரவெளியை பற்றி சுந்தரவெளிக்கு இப்போ வயிற்றுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும், சுந்தரவெளியோட மைண்ட் செட் என்னன்னு நீங்கள் கெஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சூர்யா வந்து இது பண்ணும்போது இப்போ வந்து நந்தினிக்கு வந்து எப்படி இருக்கும், நம்ம பேரில் ஒரு கம்பெனி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் நந்தினிக்கு இருக்கும். ஸோ நந்தினி இந்த இடத்துல என்ன யோசிப்பாங்க, எப்படி இந்த சந்தோஷத்தை யோசிப்பாங்க அப்படின்னு தோணுச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது இந்த மாதிரி நந்தினி இது பேரில் வந்து கம்பெனிஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. சுந்தரவெளி மேம் வந்து இது வந்து நோட்டமிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு வந்து நீ என்ன வேணால் ஓப்பன் பண்ணிக்கோ, எனக்கு அது வந்து பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவெளி மேம் வந்து அவங்க கம்பெனிக்குள்ளே போயிடறாங்க. அதோட நம்ம ஹரிதா அடுத்து வராப்புல கம்பெனிக்கு. ஹரிதா வந்து வந்தோடனே ஹரிதா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களும் வந்து அப்படியே நோட்டமிட்டுட்டு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டமிட்டு சூர்யா வந்து ஹரிதாவே வெறுப்பேற்ற நந்தினியை வந்து அப்ரிஷியேட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஹரிதா வந்து செம்ம கடுப்பாகி ஹரிதா வந்து கம்பெனி வந்து போயிட்டாங்க. செம்ம கடுப்பாகி போனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் சுந்தரவெளியும் ஹரிதா வந்து சுந்தரவெளி மேம்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கா, பாருங்கத்த உங்களுக்கு போட்டியாக இவன் வந்து எப்படி வந்து ஓப்பன் பண்ணிட்டா, சொன்ன மாதிரியே ஓப்பன் பண்ணிட்டா, அந்த நந்தினினா ஒரு ஆளுன்னு அவளுக்காக வந்து இந்த கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணுறான், அதுவும் நந்தினிஸ் குக்கர்ஸ் பார்க்கவே கேட்கவே கேவலமாக இருக்கத்த அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதா வந்து சுந்தரவெளி வந்து ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட சுந்தரவெளி வந்து அவன் என்ன வேணால் இளவு பண்ணி தொலையட்டும், அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது, அவன் எப்படி வேணால் போட்டு, இனிமேல் அவன் என் பையன் கூட நான் அவனை பற்றி யோசித்தது கூட கிடையாது, இப்படி எனக்கு போட்டியாக அவங்க அப்பா வந்து ஜெயிலில் இருக்காங்க, இப்படி எனக்கு போட்டியாக எல்லாத்துலேயுமே வந்து ஜெயிக்கணும் சண்டை போட்டு அவன் பேசுகிறதான் நியாயம், அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கரெக்டுன்னு தானே அவன் கொண்டு வரா, என்னமோ பண்ணி போட்டான். ஆனால் வந்து ஹரிதா சத்தியமாக வந்து இதில் எந்த லாபமுமே அவனுக்கு கிடைக்காது, நஷ்டமாயிட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட தான் அவன் வருவான், அப்போ நம்ம அவனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவெளி அம்மா வந்து சொல்லிடுறாங்க. உடனே ஹரிதா வந்து ஆமாம்மா ஒரு குப்பை ஐடியா, மண்பானையில் குக்கராம், இது எப்படி வந்து
இதாகும், எப்படி வந்து இது இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதா வந்து ரொம்ப கேவலமாக வந்து பேசியிருக்காங்க. இதில் ஹரிதா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம நந்தினி இது சொன்ன மாதிரி வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து 2 பேருமே வந்து அந்த ஆர்டர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுற பொறுப்பு நம்ம நந்தினிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரூமே கொடுக்குறாங்க. சூர்யா சார் வந்து நந்தினி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஒரு ரேட்டு எப்படி வந்துச்சு அதெல்லாமே வந்து அதோட ஷெட்யூல் எல்லாம் பார்க்கும்போது நம்ம சூர்யா சார் வந்து நந்தினியை வந்து நந்தினி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டதுக்கப்புறமா அந்த ஆஃபீஸில் இருக்க எல்லாரையுமே வந்து கலெக்ட் பண்ணிட்டு நந்தினியை வந்து சொல்கிறாங்க, இந்த கம்பெனியோட நேமே வந்து என் பொண்டாட்டியோட நேம் தான். இப்போ வந்து இவங்க இவ்வளோ பெரிய ஆளாக நிற்கிறாங்கன்னா இவங்களுக்குள்ள அவ்வளோ திறமை இருக்குது. இது வந்து என் பொண்டாட்டியோட ஐடியா தான். இந்த கம்பெனியை வந்து என் ஒய்ஃப் தான் வந்து நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நம்ம நந்தினி வந்து ஒரு ஷாக்காகி வந்து சூர்யா சார் வந்து பார்க்குறாங்க. நந்தினி ஷாக்காகி பார்க்குறாங்க, நம்மளா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து சூர்யா சார் வந்து இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நந்தினியை வந்து நந்தினி வா நான் வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு பெரிய ரூம், அந்த ரூமில் இந்த சுற்றி விட்டு உட்காருவோம்ல அந்த சேர் வந்து இருக்குது. இப்போ வந்து நந்தினி வந்து ஒரு வீட்லேயே வந்து வேலைக்காரியாகவே இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து அவங்க ஒரு கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு. அவங்க வந்து அந்த சேரெல்லாம் உட்காந்துருப்பாங்கனாலே சொல்ல முடியாது. அவங்களுக்கு அந்த சேரெல்லாம் உட்கார்றதெல்லாம் வந்து அவங்கள மாதிரி பொண்ணுக்கு அது ஒரு பெரிய கனவு. கரெக்டு தானே நான் சொல்கிறது? அதே தான், ஒரு பெரிய கனவு. இப்போ அப்படி ஒரு கனவு நிறைவேறும் போகுது. ஆக்சுவலாக நந்தினிக்கு வந்து இப்படி பெரிய சேரில் உட்காரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இல்லை, பேராசையும் இல்லை. அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் சீரியல் எவ்வளோ நாள் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கே தெரியும். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சூர்யா சார் அவங்களுக்கு பிடிக்கும்னா சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். நந்தினியை பிடிக்கும்னா கிரேட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நந்தினியோட க்யூட் ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நந்தினி க்யூட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நாங்களும் உங்கள் கமெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ரிப்ளைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நந்தினியை வந்து சூர்யா சார் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு அந்த ரூம் வந்து திறந்து காட்டுறாங்க. நந்தினிக்கு வந்து செம்ம ஹாப்பியும். ஆனால் வந்து நந்தினினால அந்த ஹாப்பினஸ் வந்து காட்டிக்கவே முடியல. சூர்யா சார் எதுக்கு சார் இவ்வளோ இது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நந்தினி வந்து சூர்யா சார் வந்து அப்படியே தொக்கா கூட்டிகிட்டு போய் அந்த சுற்றி உள்ள சேர் இருக்குள்ள அந்த சேரில் வந்து உட்கார வைக்கிறாங்க ஹாப்பியாக. நந்தினி வந்து அதை தயங்கி நிற்கிறாங்க. நந்தினி அதோட சூர்யா சார் வந்து உட்கார நந்தினி, இது உன்னோட கம்பெனி, நீ தான் இனிமே இதில் எல்லா பொறுப்பும் உட்கார நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து சூர்யா சார் வந்து உட்கார வைக்கிறாங்க. நந்தினிக்கு வந்து ஒரே ஹாப்பி. நந்தினி வந்து சூர்யா சார் வந்து அப்படியே ஒரு ஏக்கத்தோடு பார்க்குறா. இவ்வளோ பெரிய எனக்கு பொறுப்பு கொடுக்குறீங்களே, நான் எப்படி இதெல்லாம் பார்த்துக்க போகிறேன், என்னை நம்பி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து சூர்யா சாரை பற்றி கேட்குறா. சூர்யா சார் வந்து நந்தினி நான் இருக்கேன், நம்ம ரெண்டு சேர்ந்து தான் இந்த கம்பெனி நடத்த போகிறோம், நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் கூட நான் எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் சொல்லிடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும். த நெக்ஸ்ட் வீடியோ